தீர்ப்பு சொல்ல மாட்டீங்கல்ல? என்ன பேசுற நீ? ஜட்ஜையே எதிர்த்து பேசுறியா நீ? என்னமா ஜட்ஜு? பெரிய ஜட்ஜு. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி உங்களால தீர்ப்பு சொல்ல முடியுமா முடியாதா? வீரபத்ரன் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஜட்ஜி கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. நீ பேசாம இருயா. யோ, எனக்கு சாதகமா அவங்க தீர்ப்பு சொல்ல போறதில்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் ஏன் அமைதியா இருக்கணும்? அவ என்னையா சொல்றது நான் அவளை கொடுமைப்படுத்தினேன்னு? நானே சொல்றேயா. ஆமா, ஏனோ நான் குடிச்சிட்டு வந்து அவளை கொடுமைப்படுத்துறேன் தான். நான் ஏன் அப்படி பண்ணேன் தெரியுமா? சின்ன வயசுல எங்க அம்மா என்னை விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. அப்ப அவளை என்னால தண்டிக்க முடியல. இவளை நான் முதல்ல காஞ்சிபுரத்துல ஒரு கோயில்ல பார்த்தேன். தூரத்துல இருந்து இவளை பார்த்தப்போ எங்க அம்மாவே என் கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அத்தனை வருஷமா எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த மிருகம் அப்பதான் கண்ணு முழிச்சது. அந்த நிமிஷமே நேரா அவகிட்ட போய் குறவளைய பிடிச்சு, ஏண்டி என்னை விட்டுட்டு வேற அவன் கூட ஓடி போனேன்னு கேட்கணும்னு சொல்லி என் மனசு துடிச்சுது.